சார் வணக்கம். இப்போ விறுவிறுப்பாக திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது எப்போ முடியும் சார்? இப்போதான் துவங்கி இருக்கிறோம். இன்னும் எல்லா கட்சிகளும் பேச வேண்டியிருக்கு. அதனால் விரைவில் முடியும். சார் இப்போ நிறைய கட்சிகள் வந்து கூடுதல் இடம் கேட்குறதா சொல்கிறாங்க. நிறைய கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து ராஜ்யசபா கேட்குறதா சொல்கிறாங்க. இது எப்படிலாம் திமுக அணுக போகுது அந்த தேர்தலில்? ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வந்து தளபதி 2019 சந்தித்து எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சிருக்காரு. அதே போல் இந்த மாதிரி முடிச்சிருவார். பல கட்சிகள் வந்து 2010 தொடர்ச்சி அவங்க கூட கூட்டணி வராங்க. திமுகவோட தொடர்ச்சி தோழமை இயக்கமாக வராங்க. அவங்க கூட இந்த முறை அதிகமாக இடம் கேட்கறதா சொல்லப்படுது. காங்கிரஸ் உள்பட்ட கட்சிகள் அவங்கள எப்படி சார் நீங்கள் சமாளிக்க போறீங்க? அதான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் கேட்பாங்க. அதை நாங்கள் சாமர்த்தியமாக தலைவர் பேசி முடித்து எல்லாரும் கை கோத்துட்டு ஒரே மேடையில் வேட்பாளர்கள் அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு துவங்குவாங்க. எவ்வளோ நாட்களுக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு எப்போ பிரச்சாரத்துக்கு போங்க சார் திமுக பொறுத்த வரைக்கும்? நிச்சயமாக வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி முடிச்சிடும். சார் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை இன்னும் துவங்காமல் இருக்காங்க. நிறைய கட்சிகள் வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சில பேர் உதயசூரியன் கூட நிற்கிறது தயாராக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியோட அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் முடியாமல் ஆரம்பிக்காமல் இருக்குது சார். இல்லையே, தலைவர் பார்த்துட்டாங்க அவங்க. அடுத்தடுத்து 2 பேருடைய கன்வீனியன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் குழு தலைவர் பார்லிமெண்ட்டு ஜேபிசி மெம்பராக இருக்கார் டிஆர் பாலு. அதனால் 2-3 நாள் அங்கே டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியிலேருந்து வந்தோன்னே 27ஆம் பேச்சுவார்த்தை தொடரும். அவர் எங்களுடைய அவங்க எங்கள் கமிட்டியில் இருக்க மெம்பர்ஸுடைய கன்வீனியன்ஸும் மற்ற கட்சியில் இருக்கிறவருடைய கன்வீனியன்ஸ் கேட்டு ஒரு காமன் டேட்டில் பிரச்சாரம் நெகோசியேஷன் நடக்கும். ஏற்கனவே திமுக கூட்டணி ஓவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? அதான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் அண்ட் அகாமடேட் பண்ணுறதுக்கு எங்கள் தலைவருக்கு அந்த திறமை உண்டு. யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் இட். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளாக திமுக கூட்டணியில் 2010 தொடர்ச்சியாக பல தேர்தலில் செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்று வராங்க. அப்படிங்கப்பட்ட புது கட்சிகளுக்கு வந்து இடம் தரதுனால அவர்களுக்கான இடம் குறையும்னு சொல்லப்படுது சார். உண்மை சார்? அது பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் சுமூகமான முடிவை தலைவர் எடுப்பார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க அவர் எடுக்கிற முடிவு. ஒரே ஒரு கொஸ்டின். காங்கிரஸ் ஒன்றா இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஒரு சின்ன முரண்பாடுக்கு வெவ்வேறு தலைவர்கள் வேறு மாதிரி பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் சார்? அது ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் ஒருத்தர் 2 பேர் இப்படி மாறி விடுவாங்க. அது வந்து வாடிக்கையாது. அது 2071 தேர்தலேருந்து எங்களோட 71 இந்திரா காந்தி கூட்டு வைக்கும் போது அப்படி தான். 80 அவங்க அம்மையார் இந்திரா காந்தி எங்களோட கூட்டு வைக்கும் போதும் ஒருத்தர் 2 பேர் அப்படி பேசுவாங்க. அதுக்கடுத்து 2004, அதுக்கடுத்து 2009 தேர்தல் தொடர்ந்து காங்கிரஸ் எங்களோட கூட்டு இருக்கிறவங்களும் எல்லாமே ஒருத்தமாக அங்கே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் அப்படி சொல்லுவாங்க. அது காங்கிரஸில் அது அவங்களுக்கு அது அலவுடு. தேங்க்யூ சார்.